ஜெயில்ல இருக்காங்க. யாரு எந்த ஆட்சி எந்த ஆட்சி எந்த ஆட்சி நிர்மலா தேவியை கொண்டு வந்தது சார்? உங்களுக்கு நான் நேரம் கொடுக்குறேன், அப்ப பேசுங்க. லில்லி கல்பனா மேம், அதாவது திமுக ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க, நீட் தேர்வு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இருக்காது அப்படின்னு. இன்னைக்கு நீட் தேர்வு இருக்குது, அதனால் மரணங்கள்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு இல்லத்தை இது எப்படி பார்க்குறீங்க ஒரு சாமானிய பெண்ணா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கட்சி திமுக. அதனால் அவங்க வாக்குறுதியெலாம் வந்து தமிழக மக்கள் ஒரு வாட்டி தான் ஏமாந்தாங்க, அடுத்ததெல்லாம் ஏமாற மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ரகசியம் தெரியும்னு சொன்னார் உதயநிதி. அந்த ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வை வந்து நீங்கள் ரத்து பண்ணுறதுக்கு அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னாரு. மக்கள் என்ன பண்ணாங்க, அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனால் கடைசியில் என்னன்னா, அவர் மூளை வந்து செயலிழந்து போன மூலையில் வந்து அந்த நீட் தேர்வு ரத்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை ஏங்க, எவ்வளோ குழந்தைங்க சாகுது, வார்த்தை என்னங்க வார்த்தை? எது வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறாங்க இன்றைக்கி தமிழக மக்களுக்காக. வார்த்தை விடாமல் எவ்வளோ பிள்ளைங்க இன்றைக்கி வயசு பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு அதுங்களை ஒரு நல்ல ஒரு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் அழகு பார்க்குறோமா? இந்த மாதிரி நீட்டு தேர்வு ரத்து செய்கிறேன்னு சொல்லி மக்கள் ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு அந்த ரகசியத்தை பேசுறதுக்கு வக்கில்லாத திமுக ஒன்று உன் மூளையை கசக்கி பிழிஞ்சி நான் ரத்து செய்கிறேன்றல, அது எதை வச்சு ரத்து செய்கிறேன்னு? இந்த நீட் தேர்வை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தது யாரு சொல்லுங்க? முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சிதம்பரத்துடைய மனைவி தான், நளினி தான் அந்த நீட் தேர்வை கோர்ட்ல வாதாடி தமிழகத்துல கால் ஊனது யாரு? காங்கிரஸ் கட்சி தானே. ஏன் அன்னைக்கு எங்க போனாங்க? இன்னைக்கு எப்படி அந்த காங்கிரஸ் கட்சி கூட நீட் இப்ப சார் சொல்றாரு காங்கிரஸ் கட்சி எப்ப மேல ஆட்சிக்கு வருதோ அப்ப விலக்கு வந்துரும்ன்றாரு. காங்கிரஸ் கட்சி அதாவது இவங்களால கையால் ஆகாத வேலைக்காக இந்த மாதிரி வந்து மக்களை திசை திருப்பி ஏமாத்தி இப்படி ஒரு பொய் பிரச்சாரம் நடக்கவே நடக்காதோ அப்ப அது நடக்கும்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ? ஆமாங்க. அதாவது பாட்டிக்கு அப்ப இது மொட்டைக்கு எப்ப முடி முளைக்குமா, பாட்டிக்கு அப்ப பல்லு முளைக்கன்ற மாதிரி தான் அவங்க. பாட்டிக்கு பல்லு முளைக்குமா முளைக்காதா இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராதுன்றது நல்லா தெரியும். மக்கள் கிட்ட வேற என்ன போய் பேச முடியும்? நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க, அப்ப நீங்க ஆட்சி வரல கூட்டணியில இருந்து வெளியே வாங்க, கூட்டணியிலிருந்து வெளியே வாங்க. ஏன் கூட்டணி வச்சு நீங்க நீட் தேர்வை ரத்து செய்யலாம்? நீட் தேர்வை தமிழகத்துல கால் ஊனி வச்சது யாரு? நீங்க தானே. நளினி சிதம்பரம் தானே கோர்ட்ல போயிட்டு அதை வாங்கி மக்கள் இன்னைக்கு நீட் தேர்வை வந்து தமிழகத்துல வந்து எப்படி சொல்றது? நான் அதை இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க வந்து இன்னைக்கு கற்பழிப்பு நடந்துச்சு, 600 பேரை கொலை பண்ணிட்டாங்க, 600 கற்பழிச்சிட்டாங்க. நிர்மலா ஏங்க இன்னைக்கு நடக்கிற கதையை பேசுங்க. படிக்கிற பிள்ளைங்களா இன்னைக்கு சாவுதுங்க, அத பத்தி பேசுங்கன்னா கற்பழிக்கிற பேச்சாங்க இன்னைக்கு நடக்குது. மாணவிகள் பெண்ணா இருக்கு, மாணவி கற்பழிக்கிறத பத்தி படிக்கிற பிள்ளைங்களோட பதிலுக்கு அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள போய் ஒரு மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சவனோட வீட்டுல அமைச்சர் மா சுப்பிரமணியம் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டாரு. அதுக்கு என்ன பதில் சார்? அமைச்சர் மா சுப்பிரமணியம் அந்த ஞானசேகரன வீட்டுல உட்கார்ந்து எதற்காக பிரியாணி சாப்பிட்டாருன்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னு வைங்க, நம்ம முகத்தை எங்க கொண்டு வச்சுக்கிறது? அப்ப பொள்ளாச்சி இன்சிடென்ட்ல சம்பந்தம் இருக்கு. நவீன் யாருன்னா நாட்டு மக்களுக்கு தெரியும். சார் இன்னைக்கு நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, உங்களால நாங்க பொய் வாக்குறுதி தான் சார் கொடுத்தோம், இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்ககிட்ட நான் கேள்வியே கேட்கல. அவங்களோட நேரத்துல குறுக்கிடாதீங்க சார். சொல்லுங்க. நம்ம குறுக்கிடல, நான் அதை கேட்கலங்க. இவங்க சொல்றதெல்லாம் அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டத்தை தான் இவங்க நிறைவேற்றின்னுக்கிறாங்க. இவங்களுக்கு இது வரைக்கும் எந்த புது திட்டமும் கிடைக்காது. அதாவது ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாங்க திமுக. என்ன சாதனை தெரியுங்களா? எல்லா திட்டத்தையும் அறிவிச்சாங்க, எந்த திட்டமும் செயல்படுத்தல. ஒரே ஒரு திட்டம் எது தெரியுங்களா செயல்பட்டு இருக்குது? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பத்தியா, அதை வச்சே 4 வருஷத்தை காலத்தை ஓட்டிட்டாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 தேர்தலா தொடர்ந்து நீட் தேர்வு விலக்கு, நீட் தேர்வை ஒழிப்போன்னு பேசுறாங்கல்ல, அதை இப்போ வரைக்கும் செய்யல. இப்போ ஆட்சிக்கு வந்து 4 வருஷம், அதுக்கு முன்னாடி 2 வருஷம். அப்போ இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க. மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? நீட் தேர்வு வர வச்சுதே திமுக. அன்னைக்கு திமுக ஆட்சியில தானங்க பண்ணது இது. நீட் தேர்வு வந்து ஒப்பீனியன் கொடுத்துதானே எந்த ஆட்சியில? திமுக ஆட்சியில கொடுத்துதானங்க காங்கிரஸ் வந்து நீட் தேர்வு நமக்கு இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க. இவங்க எப்படிங்க ரத்து செய்வாங்க?
இவங்க எப்படி ரத்து செய்ய முடியும்? ரத்து செய்ய விட்டுருவாங்களா இவங்கள? அதுக்காக இவங்களுக்கு கூட்டணியில வந்து எல்லாம் பெட்டி பெட்டியா குத்துன்னு இருக்கிறாங்க. முடியாதுங்க. அதுதான் சொல்றாங்க. பாட்டிக்கு பல்லு முளைச்ச பிறகு ரத்து செய்வாங்க. அதுதான் கூட்டணிக்கு தர்மம் இருக்குங்க. கூட்டணி தர்மம் இருக்குங்க. கூட்டணி தர்மம் இருக்குங்க. கூட்டணி ஏங்க ஒரு அனிதா, ஒரே ஒரு பெண் அனிதா, ஏங்க ஒரே ஒரு பெண் அனிதா இருங்க, ஒரே ஒரு பெண் எவ்வளவு நிதி கொடுத்தோங்கிறது திமுகவே ஓபனா சொல்லிருக்காங்க. நிதி கொடுத்திருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கு நிதி கொடுத்ததே இதன் மேல கண்டிப்பாக அவங்களோட அவங்க பேசுறாங்க. ஏன் கிளறீங்க? தவறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, பொய் பிரச்சாரத்தை சொல்லக்கூடாது. நீங்க அப்ப ஸ்டெர்லைட்டை பத்தி சொல்லுங்க, பொள்ளாச்சியை பத்தி சொல்லுங்க, இன்னைக்கு நிர்மலா தேவியை பத்தி சொல்லுங்க. எங்க நிர்மலா தேவி பத்தி சொல்லுங்க. எத்தனை மாணவிகள் வந்து இன்னைக்கு பிரச்சனை விளக்க பத்தி பேசுங்க. ஜாமீன்ல வெளியில இருக்காங்க, அத பத்தி பேசுங்க. பொள்ளாச்சியை பத்தி பேசுங்க. மாணவிகள் அப்பலாம் ரேப் பண்ணலையா? என்ன பேசுங்க? சகோதரியா மாணவிகளுடைய நீங்க ஏங்க நிதி குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இல்ல உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? உங்களுக்கு கவலை இல்லையா? இல்ல கட்சிக்கு கொடுத்தாங்க. உங்ககிட்ட என்ன ஆதாரம் சார்? உங்களோட சொல்லுங்க. ஆதாரத்தோட நேரத்துல நீங்க ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. கனகராஜ் சார் உங்க நேரத்துல பேசுங்க. இருங்க, நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு வந்து அப்ப இந்த நீட் தேர்வுல குழந்தைங்க சாவறது உங்களுக்கு அக்கறை இல்லையா? விலக்கு வேணும்னு சொல்லிருக்கோம். அக்கறை இல்லையா? விலக்கு வேணும்னு சொல்லிருக்கோம். அதுக்கு சொல்லுங்க. அசெம்பிளில பேசிருக்கோம். அதுக்கு பதில் சொல்றதுக்கு முடியல உங்களுக்கு. உச்சநீதிமன்றத்துல இந்த கேஸ் போட்டதே வந்து ஆர்எஸ்எஸ் சங்கல்ப் என்ற கோச்சிங் வாதாடுனது யார் சார்? போட்டது வாதாடுனது வாதாடுனதா சொல்றாங்க. வழக்கறிஞர் என்ற முறையில் வாதாடுறாங்க. அவங்க அவ்வளவு வழக்கறிஞர் வந்ததீங்க. இவங்க இல்ல சொல்ல முடியுமா? அவங்க மட்டுமா போட்டாங்க? முத உச்சநீதிமன்றத்துல எத்தனை வாக்கு சொல்லுமா? மனுதாரர்கள் எத்தனை பேர்? உச்சநீதிமன்றத்துல போட்ட மனுதாரர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க. நீங்க நான் இதுல இருந்து நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சி தானே சார் கொண்டு வந்தது முதல்ல அறிமுகப்படுத்தினது. இருங்க அவங்க இப்ப பேசுனாங்க தம் கட்டி. ஒண்ணே கேட்டுக்கிறேன். ஏமா உச்சநீதிமன்றத்துல ஒரு அனிதாக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியல. ஆளுங்கட்சி தெரியாமலே பேசுறாங்க. ஒரே ஒரு பெண் அதுவே தெரியல. உச்சநீதிமன்றத்துல யார் மனுதாரர்களே தெரியல. இன்னைக்கு முதல்வர் வந்து இந்த அனிதா விஷயத்துல அவங்க சார் ஒரு அட்வொகேட் இல்ல, அவங்க சாமானியரா இல்ல, நான் சொல்லிடுறேன், அவங்க சாமானியரா மக்களுடைய பிரச்சனை என்ன, மக்களுடைய உணர்வு என்னன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. அத நாம வந்து தம் கட்டி பேசுறாங்கன்னு சொல்லி இழிவுபடுத்த வேண்டாம். நீதிமன்றத்தின் வழக்கு பத்தி தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஒரு அட்வொகேட் சார், உங்களுக்கு தெரியும் அவங்க சாமானியரா. அன்னைக்கு நளினி சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெளியில வந்து இனிமே தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு கட்டாயம் சொல்லி அவங்க பேட்டி கொடுத்தாங்க, பாத்துருப்பாங்க. அத சொல்றாங்க. உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்க விளக்கி சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு உங்களுடைய நேரம் நான் என்ன கேக்குறேன், ஒரு அனிதா ஒரு பெண், அது ஒரு உயிர் போனாலும் சரி 100 உயிர் போனாலும் அது வந்து நமக்கு பாதிப்பு தான். தமிழக மக்களுக்கு பெரிய பேரிழப்பு தான். நாங்க அதை பத்தி பேச வரல. ஒரு பெண்ணுக்காக சந்தா பந்தா போராடி அப்படியே அனிதாவை வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு ஜெயிச்சிட்டு இன்னைக்கு 21 உயிர் போச்சு. அப்ப அனிதா ஒரு உயிர் பெருசா 21 உயிர் பெருசா? இல்ல அனிதா போல இன்னைக்கு எங்க போச்சு அந்த ஆர்ப்பாட்டம்? இல்ல கல்பனா மேம், இவங்க அனிதான்ற அந்த மாணவியினுடைய இறப்ப அரசியல் வியாபாரமாக்கிட்டாங்களா? ஆமா, அவங்களுக்கு ஏங்க இதெல்லாம் அவங்களுக்கு கை அதாங்க சொல்லிட்டேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமக்கள் அவங்க. இதே மாதிரி நாடகம் நடிக்கிறதுல இருந்து அவங்க அப்பா கதை வசனம் எழுதுறதுல இருந்து அவங்கள மாதிரி நடிக்கவும் தெரியாது, போய் பேசவும் தெரியாது, மக்களை ஏமாத்தவும் தெரியாது. இவர் சொல்றாருங்களே நீட் தேர்வால தான் நீட் தேர்வை விட்டுட்டு வேற எதையும் திசை திருப்புறாரு. அந்த திசை திருப்புறதெல்லாம் இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு அன்னைக்கு அவ்வளவு போராடின திமுக இன்னைக்கு ஏங்க 21 உயிர் போச்சுங்க. எங்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்யலனா நாங்க இந்த ஆட்சியில நாங்க காங்கிரஸ் கூட்டணியில இருந்து விலக வேண்டியது தானே? ஏன் வரல? உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமா சொல்லுங்க. அதான் சார், நீட் தேர்வு வந்து இவங்களால கண்டிப்பா ரத்து செய்ய முடியாது சார்.
ஏன்னு கேட்டிங்கன்னா விதையை விதைச்சதே இவங்க தான். இவங்க போய் டிஎம்கே கிட்ட போய் எப்படி சார் சொல்லுவாங்க நீட் தேர்வு ரத்து செய்யுங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏங்க கொண்டு வந்ததே நீங்கள் தான், நீங்களே வந்து இப்படி சொன்னால் எப்படின்றது மாதிரி தான். இப்போ சகோதரி சொல்கிற மாதிரி உங்களால் இனிமேல் கையால் ஆகாதுன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீட் தேர்வை ரத்து செய்யவங்க இல்லை, இது உதயநிதி ஆட்சி ஆண்டு அவங்க இன்னொரு அவங்க பையன் ஆட்சி ஆண்டு ஆட்சியில் வந்தாலும் சரிங்க, இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய இனி இவங்களால முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு வந்து அதிமுக ஆட்சி கொடுக்க சொல்லுங்க மக்கள். கண்டிப்பா நீட் தேர்வை அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் வந்து நீட் தேர்வை ரத்து செய்யறாரு நியூஜே சார்பாக நாங்க சொல்றோங்க. இவங்களால இனிமேல் இவங்க கிட்ட டிஎம்கே காரங்க கிட்டயோ காங்கிரஸ் காரங்க கிட்டயோ நம்ம இனி போராட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக மேல கண்டிப்பா நம்பிக்கை வச்சு மக்கள் வாக்களிச்சாங்கன்னா நீட் தேர்வை கண்டிப்பா பிஜேபி கிட்ட சொல்லி நாங்க இந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம். அத நீங்க இதுக்கு செய்வாங்க. முன்னாடி ஏன் செய்யல? முன்னாடியே செய்யல. 26ல செய்ய போறீங்களோ? நன்றி. உங்களால முடியல, உங்களால முடியாதுன்னு சொல்லிடுங்க. முடியல, எங்களால முடியுங்க. அதெல்லாம் முடியலையே. நன்றி.